கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை நாம் பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளோடு கூட நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள நன்மைக்கு, உலகத்திற்கும் வெளிச்சத்தோடு கூட வெளிச்சத்தில் நடப்பதற்கு நாம் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த கடினமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம் கர்த்தருடைய உறவு, கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவமும் அனுதினமும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனிதனுடைய நட்பு, மனிதனுடைய உறவு நம்மை இந்த உலகத்தோடு கூட நிறுத்திவிடும், உலகத்தின் தவறான காரியங்களுக்கு வழிநடத்தும். ஆனால் கர்த்தரிடத்தில் உள்ள நட்போ நம்மை மென்மேலும் மேன்மைக்கு நேராக வழிநடத்தும். தோல்வி, பயம், வியாதி இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த நாளில் நாம் கர்த்தரை பற்றி பிடிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் தோல்விகள், பலவிதமான காரியங்கள், வியாதி அல்லது மற்றவர்களால் நீங்கள் ஒரு வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இயேசுவை நாம் அவர் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் அன்புள்ள தேவன். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தை இயேசு அறிந்திருக்கிறார். பலவீனத்தின் மத்தியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய வாழ்வின் தோல்விகளின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறாயோ, இந்த இயேசு உனக்கு உதவி செய்ய வல்லவராய், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தரை தேடுங்கள். நீ பிழைக்க வேண்டுமானால், உன் வாழ்வில் அடுத்த கட்டத்திலே நீ மேன்மைக்கு நேராக செல்ல வேண்டுமானால், உனக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்க வேண்டுமானால் நீ கர்த்தரை தேட ஆரம்பி. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, இனி உலகம் அல்ல, உலகத்தின் மனிதர்களை நம்பினது போதும், நான் இப்பொழுது உம்மிடத்திலே வந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்று உன்னுடைய வாழ்வில் நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதை இயேசு உனக்கு கொடுப்பார். முழுமையாக இயேசுவினிடத்தில் உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயா? அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. பலவிதமான தோல்விகள், பயங்கள், தங்களுடைய வாழ்வில் இழப்புகள், கடன் பிரச்சனைகள் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற சூழலில் என் ஆண்டவரை உம்மை நம்பி கர்த்தரை தேடி வந்து நிற்கிறார்கள். என் ஆண்டவர் அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. இந்த அற்புதத்தை செய்ய ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னொரு அற்புதத்தின் நாளாய், விடுதலையின் நாளாய், வெற்றியின் நாளாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் கரம் என்று இறங்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். Yes my Lord, thank you for the deliverance. நீர் கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.